இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்து ஆஸ்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்துக்காக, புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளிலே கூட 121 அதிகாரத்துல 6வது வசனத்துல, பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் சேதப்படுத்துவதில்லை. நல்ல பயங்கரமான வெயில் நேரம், பயங்கரமான வெப்பத்தின் நிமித்தமாக நம்ம ஒரு கதை செய்ய முடியாத சூழ்நிலைகள், வெளியே போக முடியாத சூழ்நிலைகள். நான் 121 சங்கீதத்துல 1வது வசனத்துல, எனக்கு ஒத்தாசை வரும் பருவக்கிடையாக என் கண்களை எடுக்கிறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு வலது பக்கத்தில் எல்லாம் இருக்கிறான்னு சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு நிழல் உன்னதமானவரை மாறி இருக்கிற நிலையில் தங்குவான். இந்த நாட்களில் கூட நமக்கு மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவர் கடந்து வருவார். இது உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாளிலே கூட இந்த வெயிலாயும் நிலவாயும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த ஒரு சேதம் உனக்கு வராது, எந்த ஒரு விளைவும் உனக்கு வராது. நிமித்தமாக ஒரு வேளை சூழ்நிலைகள் உனக்கு பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்தாலும் உன்னை அதை அணுக முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து ஏசாயா 27 அதிகாரத்துல 3வது வருஷத்துல, கர்த்தராய் நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒரு முறை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் பாதுகாப்பேன்னு சொல்கிறார். அப்போ இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் கூட இருக்கிறபடினால் அவர் எல்லா தீங்கு தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ கர்த்தராகிய நான் உன்னை காப்பேன், அவரை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எப்போதும் அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை விசாரிக்கிறார், பராமரிக்கிறார். இரவு நேரங்கள் நம்ம பக்கத்தில் அடிச்சாலும் நிழலாய் இருக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். எல்லா தீமையிலும் நம்மை விலைக்கு பாதுகாக்கிறார். சேதம் என்று சொல்லும் போது சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், மற்றும் நீங்க பார்க்கும் வெயில் நிமித்தமாக சில நேரத்தில் நமக்கு செய்ய வேண்டிய தொழில செய்ய முடியாமல் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தால் உனக்கு வர வேண்டிய நன்மைகள் அது ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேர்களை மிதிக்க சத்ருவின் வல்லமை எதிர்கொடுக்க அதிகாரம் கொடுக்கிறேன், அது உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு வேதத்தில் வாசிக்கும். அது ஒன்று முனை செய்ய முடியாது. உன்னை அது நிமித்தம் உனக்கு ஒரு பாதிப்பு வராதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும். சர்ப்பத்தின் ஆவி அப்படின்னு சொல்லும் போது அது தந்திரமாய் ஒவ்வொரு குழுவை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக இருப்பாக திடீர்னு பார்த்தா சண்டை வந்துடும், திடீர்னு பார்த்தா சேவையில்லாத ஒரு குழப்பம் வந்துடும், கனமுனைவுக்கு திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஒரு குழப்பமும் அதோடு கூட ஒரு சந்தேகம் வந்துடும். இதெல்லாம் சர்ப்பத்தின் ஆவி. அது சர்ப்பத்தின் ஆவியை கத்த நாளிலே கூட வெட்டி போடுகிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 27:1 வாசிக்கும் போது, பழைய பாம்பாகிய லிவியா நீண்ட பாம்பை கத்த வெட்டி போடுகிறார். அதோடு கூட வேதத்துல வாசிக்கும் போது அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அது வெட்டுகிறது மாத்திரமல்ல, சர்ப்பத்தை நசுக்க கத்த பலன் கொடுக்கிறார், பலன் தருகிறார். கத்தவங்களுக்கு ஒரு பலன் தருகிறார். அது பயந்து நீங்க ஓட மாட்டீங்க. சர்ப்பத்தை பார்க்கும்போது மோசேக்கே ஒரு கோலை கத்த கொடுத்தார். அந்த கோலை கொடுக்கும் போது கோலை எடுத்து பயன்படுத்த சொல்லும்போது, கோலை கீழே போடும்போது அது சர்ப்பமாயிற்று. வாழைப்பிடி என்று சொல்லும்போது வாழை பிடிக்கும் போது அது கோலாக மாறிவிட்டது. ஆனா எல்லா கோள்களும், அதாவது மந்திரவாதிகள் கோள்களை வைக்கிறார்கள், சூனியக்காரர்கள் வைக்கிறார்கள். எல்லா கோள்களையும் ஆரோன் கையிலிருந்து கீழே போடப்பட்ட அந்த கோல் விழுங்கிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். நாளிலே கூட உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயிரம் வாய்க்காதே போம். நமக்கு விரோதமாக ஒருவேளை செய்வினை கிரியைகள், பிலிசுனிய கிரியைகள், மாந்திரிக கிரியைகள், சில நேரத்துல பார்த்தா சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள், ஏதோ ஒன்றை கொண்டு வந்து நம்ம சேதத்துக்கு கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை அவங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறிச்சொல்கள் இல்லை. தொழிலை பாதிக்கும், சில நேரத்துல நஷ்டங்களை கொண்டு வரும், இழப்புகளை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும். இந்த சூழ்நிலை வியாதியை கொண்டு வரும். அதனால சொல்ல, பகலில் வெயில் ஆயிலும் இரவிலே உன்னை நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்த எதுவும் உன்னை அணுக முடியாது. சூழ்நிலைகளை உன்னை சேதப்படுத்த முடியாது. இயற்கை சூழ்நிலை உனக்கு கத்த சாதமாக்கி கொடுப்பார். வேதத்துல வாசிக்கும் போது கர்த்தர் இப்படி இருக்கு, அவர் செட்டை வைத்திருக்கார். அவர் செட்டைக்குள்ளே மறைந்து கொள்ளும்படியாக அவர் பாதுகாப்பார். சங்கீதத்துல 27:5 வாசிக்கும் போது, தீங்கு நாளிலே தம்முடைய கூடாரம் வரை ஒழித்து வைத்து பாதுகாப்பார். அவர் நம்மை மூடி பாதுகாப்பார். வேதத்துல வாசிக்கும் போது, எரேமியால வாசிக்கும் போது, கரத்தின் நிழலினால் உங்களை மூடு என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கரத்துக்குள்ள வைத்திருக்க அப்படின்னாலே சேதப்படுத்தாது. வாழ்க்கை ஒரு வேலை பயந்து போய் நீங்க இருக்க வேண்டாம். வரப்போற வெயில எப்படி சமாளிக்க போறோம், எப்படி நம்ம கடந்து வர போறோம்னு நினைக்கலாம். எல்லா சூழ்நிலை கர்த்தர்
அவரே உனக்கு நினைச்ச பாதுகாப்பை கொடுப்பார். அவரே உனக்கு பராமரிப்பை கொடுப்பார். அவரே உன்னுடைய நாட்டிலே இருக்கிற மூடி பாதுகாப்பார். உன்னுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பார். உன்னுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுப்பார். நீ ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து அதே வேதத்தை தியானம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தயவுள்ள கரம் இறங்கி வரும். ஒரு ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வரும். அவருடைய கரம் இறங்கி வரும்போது அந்த கரத்தின் மூலமாக அவருடைய கர்த்தர் விடுதலை கொடுப்பார். சங்கீதம் 89 நீங்க வாசித்து பாருங்க. என் கை உன்னோட உறுதியாக இருக்கும். என் பூயம் உன்னை பலப்படுத்தும். உன்னுடைய கையை நான் சமுத்திரத்தின் மேலும் உன்னுடைய கரத்தில் நாட்களே கூட ஆறுகள் மேலும் ஆளும்படி செய்வது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சூழ்நிலை நிமித்தமாக நீ கலங்க வேண்டாம். இருதயம் கலங்க வேண்டாம். உனக்கு இருக்க நெருக்கம், பிரச்சனைகள், பாடு எல்லாத்திலும் கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். அதோடு கூட வேதத்துல வாசிக்கும் போது இனி உன்னை தீங்கு செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 18 அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல நீ பயப்படாத, மௌனமா இருக்காது, தைரியமா பேசு. ஏன்னா உன்னை தீங்கு செய்ய யாராலும் முடியாது. உன் கூட நான் கர்த்தர் இருக்குன்னு வாக்கு. உன் கூட கர்த்தர் இருக்கும்போது நீங்க எல்லா சூழ்நிலையும் கடந்து வர முடியும். ஏசாயா 43 நீங்க வாசித்து பார்க்கும்போது தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த வெப்ப சூழ்நிலையும் ஒருவேளை மழை நிமித்தமா வெள்ளங்கள் வந்தால் கூட அதை கடந்து வர முடியும் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். தானியேல் 3:17 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சூழ்நிலை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ அவரை மாத்திரம் நீங்க சார்ந்து கொள்ளும் போது கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த சூழ்நிலை தாங்க முடியலைன்னு சொல்லும் போது உங்களுக்காக சூழ்நிலையை மாற்றுவார். யோசுவாவுடைய காலத்தை பார்க்கும்போது யுத்தங்கள் நடக்கும்போது சூரியனை பார்த்து நில் என்று சொல்லும் போதும் சந்திரனை பார்த்து நில் என்று சொல்லும் அது அப்படியே நடுமாட்டை நின்று வேதத்துல வாசிக்கும். உனக்காக அவர் கட்டளை கொடுப்பார். வேதத்துல வாசித்து பாருங்க. உனக்கு வரும் காரியங்களை குறித்து என் கரத்துக்கு நீ கட்டளை கொடுத்து பார் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகத்தில் எங்களுக்கு உதவி கேட்கும் போது அவருடைய கட்டளையை கொடுக்கும் போது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பார். உன் மன விருப்பத்தின்படி தந்தர்லி உன் ஆலோசனை நிறைவேற்றி கொடுப்பார். உன் வாழ்க்கை ஒருவேளை வேலை இல்லாதபடிக்கு இந்த சூழ்நிலை நிமித்தமாக நடக்கிற யுத்தத்தின் மூலமாக உனக்கு அநேக சூழ்நிலை உனக்கு நெருக்கி வரலாம். பணம் இல்லாதவங்களுக்கு தனியா நிக்கலாம். ஆனா கூட இதெல்லாம் உனக்கு ஒன்று சேதப்படுத்த முடியாது. வேதத்துல வாசிக்கும் போது ஆங்காங்கே நீங்க நினைச்ச குழப்பங்களை கேள்விப்படுவீங்க. ஆனா உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆங்காங்கே மழை இல்லாம இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் மழையை பொழிய பண்ணுவார். ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் கொடுப்பார். முன்மாறி பின்மாறியை கர்த்தர் கொடுப்பார். உன் வயலுக்கு கர்த்தர் நல்ல தண்ணி கிடைக்க முடியாத சூழலை உருவாக்கி கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையில எந்த குறையும் இருக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்துல 34 நீங்க வாசிக்கும் போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். ஆனா கர்த்தர் தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. குறைகளிலே நீ அவரை தேட வேண்டும். உனக்கு வருகிற பிரச்சனை நீங்க அவரை தேட வேண்டும். உனக்கு வருகிற சூழ்நிலை எல்லாத்தையும் அவருடைய சமூகத்தை சொல்லும் போது ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. பொருளாதார தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல. குடும்பத்தோட பிரச்சனை நிமித்தமாயோ பிள்ளைகள் நிமித்தமாகவோ படிப்பு வெளி நிமித்தம் ஏதாவது சூழ்நிலைகள் இருக்குமானால் எதை குறித்து கவலையே பட வேண்டாம். எல்லாத்தையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு வீடோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கொடுப்பார். மாத்திரமல்ல இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னா உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன் பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை, உன் குடும்பத்தை சேதப்படுத்துவதில்லை. அவர்களை பாதுகாக்க சேதப்படுத்தாதபடி பாதுகாப்பார். சர்ப்பத்தை நீ எடுப்பீங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது. அதனால என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. இந்த வார்த்தை மூலமாக யோவான் 14:14 படி என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போம். ஜெபம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறவ, சேதப்படுத்தாதபடிக்கு விடுவிக்கிறவ, சேதப்படுத்தாதபடி எங்களுக்கு ஆண்டவரே நிழலாய் வருகிறீங்கப்பா. இனி ஒரு சேதமும் வராதுன்னு சொல்லிக்கிறீங்க. அப்போஸ்தலர் 27 சொல்லிக்கிறீங்கப்பா. பவுலுக்கு பிரச்சனை வரும்போது பிராணச்சேதம் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்கப்பா. ஒருவேளை பணம் பொருள் போயிருக்கலாம். எல்லாம் இழந்து போல சகலத்தை ஒன்று குறைவாதபடி வாழ்க்கையில் ஒன்று குறைவில்லாத நிறைவாக்கி கொடுக்குறீங்கப்பா. சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் பண்ண வாக்கு நிறைவேற்றி கொடுக்கிறாங்க. இன்னும் அதிகமாய் செபிக்க காத்திருக்க கிருபை கொடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.